Mr. Brain, Mr. Brain, Mr. Brain, Mr. Brain, Mr. Brain, Mr. Brain, Mr. Brain. சுட்டெரிக்கும் சூரியன் விட்டெறிந்த உலகம் மண்ணுலகம், இந்த மண்ணுலகம். விண்ணுலக வேந்தனின் மண்ணுலக படைப்பு மனிதன், இந்த மனிதன். I'm in action like a boomerang, all alone and I'm bad to the bone. உடலுக்குள் ஒளிந்துள்ள உயிரே, அதை உருவாக்கி கருவாக்கி இயக்கிடும் திருவே. உடலுக்குள் ஒளிந்துள்ள உயிரே, அதை உருவாக்கி கருவாக்கி இயக்கிடும் திருவே. கட்டளைகள் இடுவது மூளை, அதை திட்டப்படி முடிப்பது வேலை. அறிவு களஞ்சிய மூளை, அனைத்துக்கும் அவசியம் மூளை. Mr. Brain, Mr. Brain, Mr. Brain, Mr. Brain, Mr. Brain, Mr. Brain, Mr. Brain. வாய்மை நேர்மை அறிவின் தூய்மை திறமை, அது திறமை. கோணல் புத்தியின் பத்திரங்கள் கொடுமை, அது கொடுமை. I'm in action like a boomerang, all alone and I'm bad to the bone. மூளையில் சிறந்தவன் ஹிட்லர், அவன் மனிதனை சமைத்த பட்லர். மூளையில் சிறந்தவர் காந்தி, அவர் உலகிற்கு தந்தாரே எந்நாளும் சாந்தி. மூளையில் சிறந்தவர் காந்தி, அவர் உலகிற்கு தந்தாரே எந்நாளும் சாந்தி. உலகை அழித்தது ஹிட்லரின் புத்தி, உலகை அழிப்பது காந்திய சக்தி. நல்லவர்க்கெல்லாம் மனசாட்சி, சத்திய பாதையில் அரசாட்சி. Mr. Brain, Mr. Brain, Mr. Brain, Mr. Brain. இந்த ஸ்கூலை கட்டினவங்க அந்த கான்ட்ராக்டர்ஸ் பேரு மண்டேகாடு பிரதர்ஸ். பெரிய கான்ட்ராக்டர்ஸ். சட்டத்தை என்னமோ ஃபுட்பால் மாதிரி நினைச்சுட்டு தூக்கி போட்டு விளையாண்டு இருக்கானே அந்த சித்திரக்குள்ள வாமன, அவன் இதுல இன்வால்வ்டு. அந்த மண்டேகாடு பில்டர்ஸ் கான்ட்ராக்டர்ஸ்க்கு அவன் தாண்ட அபிஷியல் வக்கீல். அது மட்டும் இல்ல, அந்த ஸ்கூலுக்கு அவன் தாண்ட கரஸ்பாண்டன்ட். ஏடா இவன் உங்க பெரியப்பா புள்ள தானே? ஆமா. இவனுக்கு ஏதோ ப்ராப்பர்ட்டில ஏதோ ப்ராப்ளம் சொல்லி அந்த வாமனனை போய் கன்சல்ட் பண்ணிருக்கான். அவன் இவன் கடவாசல ஒரு அனாதை பணத்தை போட்டுட்டு ப்ராப்பர்ட்டி அவன் பேருக்கு எழுதி வாங்கிட்டான்டா. இந்த பையன் வேலை பார்க்கறான இந்த சிமெண்ட் ஸ்டீல் கம்பெனி, அங்கிருந்து தான் இந்த மண்டேகாடு பிரதர்ஸ் அந்த ஸ்கூல் கட்டடத்தை கட்டுறதுக்கான கம்ப்ளீட் மெட்டீரியல்ஸ் வாங்கியிருக்கானுங்க. வெரி குட். அப்ப கல்கி வர்சஸ் வாமனன் யுத்தம் ஆரம்பம் ஆயிடுத்து. கல்கி, இந்த கேஸ் என்கிட்ட கொடு, நான் ஹேண்டில் பண்றேன். இந்த ஸ்கூல் இடிஞ்ச விஷயத்துல நீ தலையிடாத. உன்னை தூண்டி விட்டது யாரு? உன்னை டொனேஷன் கேட்க சொன்னது யாரு? சீனியர் வக்கீல் வட்டாரமா? இந்த கல்கி என் காலை இடறாயா? என்னவோ என்ன சுத்தி வியூகம் அமைச்சிருக்கானே. ஸ்கூல் விஷயத்துல நம்மகிட்ட மோதுறான். ரவியை விட்டு கேஸ ஃபைல் பண்ண சொல்லிருக்கானா? இத பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நீங்க தான் ஊருக்கு போய் எங்க அப்பாவை காப்பாத்தி கொண்டு வரணும். நல்லா அப்ப நான் போயிட்டு 2 நாள்ல வந்துடுறேன். ஐயோ டே, அந்த பிராமணன் எக்க எடுக்கிட்டு வேணா போட்டோம். இவ்வளவு முக்கியமான கேஸ் இந்த குரூஷியல் நேரத்துல நீ விட்டு போனா எப்படிடா? ஏண்டா நான் எல்லா பாயிண்ட்ஸ் சொல்லிட்டேன். ஏண்டா ஹேண்டில் பண்ணல. இவன் ஏதோ சொல்லிட்டு இருக்கான், நீ ஒண்ணும் கவலைப்படாத. இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் நான் தரோலி கான்பிடென்ட். இந்த தடவை நாம விரிச்ச வலையில இருந்து வாமனன் தப்பிக்கவே முடியாது. That's what I want.
அப்புறம் வாட்டா பண்ணது கேஸை வாண்டணும். வாமன் எப்படிடா குத்தெல்லாம் தன்னு தான் ஒத்துண்டு அப்படியே கையை தூக்கிட்டானா சரண்டர்ல? கைய தூக்கலடா, கைய நீட்டிட்டான். நாம போட்ட கேஸ நம்ம மேலேயே திருப்பிட்டான். என்ன 2 காய வெட்டி வீழ்த்திட்டான் பாரு. டேய் என்ன என்ன மறைக்கிறீங்க நீங்க? விட்டு போயிட்டியாடா ரமேஷ்? நீ விட்டு போல, நீ இல்ல, நீ போக மாட்ட, நீ போக மாட்ட. பெரியமா கிட்ட என்ன சார் சொல்றது? பெரியமா கிட்ட என்ன சொல்றது? ரமேஷ் வர, நம்ம போயிடலாம். எனக்கு இந்த சிட்டி பிடிக்கல. கேசு வேணா, வக்கீல் வேணா, போயிடலாம். சார் அவங்க அப்பா தான் எனக்கு படிப்பு கொடுத்தது. பெரியமா என்ன பதில் சொல்ல போற? ரமேஷ் போயிடலாம். நாங்க போறோம் வாடா. கல்கி எல்லா பாயிண்ட்ஸ் சரியா தான் கொடுத்தான். நான் நல்லா தான் பேசினேன். ஆனா அந்த bloody வாமனன் பெரியம்மாக்கு என்ன பதில் சொல்ல போறேன்? ரமேஷ் போயிடலாம்டா. பெரியம்மாக்கு என்ன சொல்றது? பாரு வாமன பண்ண தில்லுமுல்லுக்கு எதிராக பிரின்சிபல் விட்டு தயார் பண்ணிய அவனை பாரு. இவனுக்கு தான் வாமனம் பண்ண தில்லுமுள்ளோட எல்லா டீடைல்ஸும் தெரியும்னு அவ்வளவு கேர்ஃபுல்லா கேஸ ஜோடிச்சியே. அவனை பாரு. வாமனு கோர்ட்ல சொன்னா அங்க தில்லுமுல் நடந்தது என்னவோ உண்மை. தில்லுமுல் நடந்தது, ஆனா அதை நான் செய்யல. அந்த நேரத்தில் அந்த கம்பெனியில கிளார்க்கா இருந்த நம்ம ரமேஷ் தான் செஞ்சிருக்கணும். அந்த என்ஜினியர்கிட்ட காசை வாங்கிட்டு கான்ட்ராக்டருக்கு சப்ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணி அந்த பில்டிங் விழுறதுக்கு காரணமா இருந்ததே நம்ம ரமேஷ் தான். அந்த கேஸையே திருப்பிட்டான்டா. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் அது இதுன்னு வருமேன்னு பாவ குழந்தை பயந்துடுத்து. என்ன பண்றது தெரியல. ஏற்கனவே மாமன கிட்ட ஒரு தடவை மாட்டின்ட்டானா, அவுட் ஆஃப் ஷியர் டெஸ்பரேஷன் தற்கொலை பண்ணிட்டான். மாமனோ இந்த சாவை தனக்கு சாதகமாக்கி இதான் அவன் செஞ்ச குத்தத்தை ஊர்ஜித்தப்படுத்துறது கேஸ திருப்பி டோட்டலா கேஸையே க்ளோஸ் பண்ணிட்டான். நம்ம ரவிக்கு என்னடாச்சு? அவன் ஏன் இப்படி இருக்கான்? தன்னுடைய பெரியமா பிள்ளைய காப்பாற்ற முடியலன்னு ஒரு கில்ட் ஃபீலிங். அதுக்கு மேல ரமேஷ் தூக்குல தொங்குறத பார்த்த ஷாக். அப்படியே சித்தப்புறம பிடிச்சு சுயநனவெல்லாம் இழந்து இருக்கான் பாரு. நாகராஜா, நான் எல்லாத்தையும் நல்லா செட்டப் பண்ணி கொடுத்தேங்கிற தைரியத்துல தாண்டா போனேன். அதுவும் மாமனார் அவரு இது என்ன இந்த வாமன் இப்படி கேஸ்? ரவி இந்த பையனை பார்க்கும்போது ஆழ்ந்த அனுதாபங்கள், heartfelt condolences. ரமேஷ் போயிட்டான். ஐயோ, குழந்தை தூங்குற மாதிரியே இருக்கானடா. பகவானே, என்னடா சோதனை இது? குழந்தை அழறான்னு சொன்னேனடா, மத்தவளை அழிச்சுட்டு போயிட்டானடா இவன். ஈஸ்வரா, இதுக்குத்தாண்டா சொன்னேன். பெரியவா விஷயத்துல குழந்தைகளும் தலையிடப்படாது, குழந்தைகள் விவகாரத்துல பெரியவாளும் குறுக்க வரப்படாதுன்னுட்டு மாலைய முன்னாடியே வாங்கி வச்சுட்ட. என்ன ஜெயிக்க போற முதல் மூளைக்கு போடணும்ட்டு. அதான்டா ரவிக்கு. ஆனா அந்த மூளை தான் கூவ மாதிரி கலங்கி கிடக்க. மாலைய போட்டா பிச்சு விடும். உனக்கு போடலாமே. போட்டுக்க மாட்டேன், போட்டுக்க கூடாது. ஏன்னா டைரக்டா கேஸ்ல நீ கழுத்த நீட்டலையே. சரி, அதனால உங்களால பலியாச்சு இந்த குழந்தை, அதுக்கு போட்டுறேன்டா. ஈஸ்வரா,
அநியாயமா உன் ஈகோ கிளாஸ்ல குழந்தைய கூட்டுட்டியாடா. நீ என்கிட்ட டைரக்டா மோதி இருக்கணும். அப்படி மோதி இருந்தா நீயும் நானும் சேர்ந்து நீயும் நானும் பாட்டு பாடி இருக்கலாம். அதை விட்டுட்டியாடா. டே கல்கி, நீ நல்லவனா இருந்தா, வல்லவனா இருந்தா, நீ போடுற கருப்பு கோட்டுக்கு மதிப்பு கொடுக்கிறவனா இருந்தா, இந்த 2 கன்றாவிக்கு தார்மீக பொறுப்பு எடுத்துக்கணும். அப்பதான் நீ லாயர் கல்கி, இல்லைன்னா லோயர் கல்கி தான். என்ன எடுத்துக்கோ, தொழில் முறையில தோத்தவன் வீட்டுக்கே வந்து மாலைய போட்டுட்டு அனுதாபம் தெரிவிச்சுட்டேன். என்ன கல்கி, நான் அசுர குரு. இனிமே எதுவா இருந்தாலும் டைரக்டா மோது. அப்பதான் எனக்கு ஒரு ஹெல்த்தி கான்டெஸ்ட் கிடைக்கும். அப்பாவிகளை பலி கொடுத்துறாதரா மகாபாவே. கல்கி, கொஞ்சம் தனியா பேசணும். சத் அப்படி வரிய. பெரியம்மா கிட்ட என்ன பதில் சொல்றது? கல்கி ஏமாத்திட்டான் சொல்லு. பெரியம்மா கிட்ட பெரியம்மா கிட்ட பெரியம்மா பெரியம்மா கிட்ட என்ன பதில் சொல்றது? சொல்லு. பெரியம்மா கிட்ட பெரியம்மா கிட்ட பெரியம்மா ரவி, பெரியம்மா கிட்ட ரவி ப்ளீஸ். பெரியம்மா கிட்ட என்ன பதில் சொல்றது? கல்கி, அந்த மஞ்சுநாத் பொண்ணு பைத்திய நாடகத்துல நீதான் ஹீரோ. ஆனா இந்த பைத்திய நாடகத்துல வில்லன் ஆயிட்டியாடா. ஒன்னு இல்ல, உன் குறி தப்பிடுத்து, அவ்வளவுதான். அப்ப நான் போயிட்டு, கல்கி, நான் கொஞ்சம் சம்பிரதாயம் பார்க்கறவன். சாவு வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு வரேன்னு சொல்லப்படாதான். இல்ல அப்படி சொன்னா இன்னொரு உயிரை பாதிக்குமா. அதனால கல்கி, போயிட்டு வர. வாமனா, என் குறி தப்பலடா, குறி தப்பல. இதே மாதிரி உனக்கும் பைத்தியம் பிடிக்க வச்சு உன்னை தெரு தெருவா அலைய விடல. நான் கல்கி இல்லடா. எந்த கோர்ட்ல நீ இன்னைக்கு ஓஹோன்னு ஆஜராய் பேர் வாங்கிட்டு இருக்கியோ, அதே கோர்ட் வாசல உன்னை ஸ்டாம்ப் வெண்டரா நிக்க வைக்கல. நான் கல்கி இல்லடா. நாற்பத்தெட்டு நாள் எண்ணி, இன்னும் 48 நாள், ஒரு மண்டலம். படத்தையும் செவுத்துல மாட்டி ஊதுவத்தி கொளுத்த வைக்கிறேன்டா. நீ மாலையோட வந்தல்ல, நான் சங்கோட வரேன்டா. அந்த வாமன மகாபலி கிட்ட 3 அடி மண் கேட்டான். இந்த வாமனனுக்கு 3 அடி மண்ணு தான். குழி தோண்ட, குழிய தோண்டிட்டு அப்புறமா வந்து உன்னை கூப்பிடுறேன்டா. இப்ப இருக்கிற மன நிலைமையில கவுன்சிலிங் பண்ண முடியாது. அந்த பையன் ரமேஷ் தூக்குறத பார்த்ததும் அவருடைய மைண்ட் அப்படியே ஸ்தம்பிச்சு போச்சு. அவரை காப்பாத்தணுங்கிற எண்ணத்திலேயே மைண்ட் அரெஸ்ட் ஆயிடுத்து. அது மட்டுமல்ல, அவருடைய சாவுக்கு தான் தான் காரணம் ஒரு குற்ற மனப்பான்மை. மருந்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு சக்தி தான் அவர் திரும்பவும் மனுஷங்கிற நிலைமைக்கு கொண்டு வர முடியும். ட்ரீட்மெண்ட் செய்யறபடி செய்வோம். பட் இட் வில் டேக் டைம். சேர் அப். ஒன்னும் கவலைப்படாதீங்க. அந்த டேப்லெட்ஸ்ல ஒழுங்கா பார்த்து கொடுக்கணும். அப்ப நான் வரேன். விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி
உங்க அக்கா அம்மாவ ஏ பகவான், அடடே பரசுராம் அண்ணாவா, வாங்கோ வாங்கோ. மறுபடியும் இந்த இடத்துக்கு வர வச்சேடா அண்ணன். என்ன கால நொன்றே? கால் ஆணி எடுத்துட்டேன்டா. மீதி முக்கால யார் எடுப்பா? டேய் தோத்தாத்ரி, நீ ஜோக் அடிக்க ஆரம்பிச்சிட்டியா? வேணாண்டா, பூமி தாங்காது. ஆமா, இது என்னது கேஸ் கட்ட? ஏதோ புது கேஸ் அண்ணா. புது கேஸ் எல்லாம் விட்டு தள்ளுடா. அந்த பழைய ஸ்கூல் பில்டிங் கேஸ பத்தி ஊர்ல என்ன பேசிக்கிறா? ஊர் பூரா அத பத்தி தான் பேசுறா. என்னன்னு பேசுறா? ஸ்கூல் பில்டிங் கேஸ்னு பேசுறா. ஸ்கூல் பில்டிங் கேஸ பத்தி ஊர்ல என்னன்னு பேசுறா? ஊர் பூரா அத பத்தி தான் பேசுறா. என்னன்னு பேசுறா? ஸ்கூல் பில்டிங் கேஸ்னு பேசுறா. ஒரு வாழைப்பழ ஜோக் வந்தாலும் வந்தது, ஊர் ஃபுல்லா அதே வச்சு ஆட்டம் காட்டுறீங்களே. அது இல்லடா, கோர்ட் வட்டாரத்துல பெரியவருக்கு இந்த பரசுராம கொடுத்த ஐடியாவை பத்தி என்னன்னு பேசிக்கிறா? ஊர் பூரா ஐயோ ஐயோ, என்ன இப்படி உணர்ச்சி சொல்றேன்? உட்காருங்க சொல்றேன். ஆமா, நான் எதுல விட்டேன்? ஊர்ல விட்ட விஷயத்துக்கு வாடா. பரசுராமங்கிற ஜெயிண்ட் லா பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து சின்னதை பெருசாக்கிட்டான்னு சொல்றா. என்னடா சொல்ற? இல்லன்னா சின்னவரை பெரியவராக்கிட்டேன்னு சொல்றா. இந்த மாதிரி கிறிஸ்துவமான ஐடியாக்கள்லாம் உங்களுக்கு தானே வரும். அவ சொல்றத விடு, நீ அதை டெவலப் பண்ணி என்னன்ற சொல்ற பாத்தியா? அதை கேட்கும் போதே மனசுக்கு சந்தோஷமா இருக்குடா. ஒரு மனுஷன் பிரபலம் ஆகணும்னா 4 பேர் அவனை பத்தி நல்லதோ கெட்டதோ குட் ஆர் பேட் பேசிண்டே இருக்கணும். அவன் 4 பேர் வாயில அடிபடணும்டா. அடிபடுறேள், அடிபடுவேள், அது உறுதி. ஒரு பொய்ன்னு தெரிஞ்சும் 100 பேர்கிட்ட திரும்ப திரும்ப சொன்னோம்னா அதுவே அவன் மனசுல பதிஞ்சு உண்மையா ஆயிடும் அப்படின்னு ஒரு மகான் சொல்லியிருக்கார். யாரா அந்த மகான்? தோத்தாத்ரி சுவாமிகள். தோத்தாத்ரி சுவாமிகளா? இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பேரை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. யாரா அது? நான் தான். இருந்தாலும் என்னை பத்தி பெருமையா தானே பேசுற. வாக்குல சரஸ்வதி இருக்காடா? அப்ப ஆத்துல யாரு இருக்கா? அசமஞ்சம். ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. பெரியவர்கிட்ட என்னை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசாத, அவரால தாங்கிக்க முடியாது. நான் இந்த 5 மஞ்சு கேஸ்ல ஏதாவது பண்ணலான்னு பார்த்தேன். இந்த கல்கி கடங்காரன் வந்து மொத்தமா சூழ்ச்சிட்டான். இப்ப டெல்லிக்கும் போக முடியாது. குல்கர்னி வலைய வச்சு அலையறான். பேசாம பெரியவர்கிட்டே அசிஸ்டண்டா செட்டில் ஆயிடலான்ற ஐடியாவோட தான் வந்திருக்கேன். ஓஹோ, இந்த ஆத்துல ஒரு சகுனி போராதுன்னு இன்னொரு சகுனி வந்து செட்டில் ஆகுதா? வா சகுனி வா. என்னடா ரொம்ப நாளையா தலைய மட்டும் ஆட்டின்றத? உள்ள வாய்ஸ் ஓடித்து. என்ன வாய்ஸ்? நம்ம 2 பேருமா சேர்ந்து பெரியவருக்கு எப்படி எல்லாம் சேவை செய்யலான்னு உள்ள வாய்ஸ் ஓடித்து. சேவை செய்யறதெல்லாம் இருக்கட்டும், இப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து டேய், என்னடா அது நாய் ஊழிடுறது? நீங்க வரும்போதே நாய் ஊழிடலையே, இப்பயா ஊழிட போறது? இந்த ஆத்துக்கு வரக்கூடாதவன் எவனோ வரான், அதான் நாய் ஊழிடுறது. இந்த வீட்டுல ஜனிக்க கூடாதுவா ஜனிச்ச போதே நாய் ஊழிடலையே, இப்பயா போய் நாய் ஊழிட போறது? நீ யார சொல்ற? வாமரன சொன்ன. என்னையா அப்படி ஸ்தம்பிச்சு போயிருக்கீங்க? என்னையா இவன் வந்திருக்கான்? இவர் வந்திருக்காரு. களி முடிய போறதுன்னா அதான் கல்கி வந்திருக்கார். குட், நீயாவது புரிஞ்சிந்திய. இப்போ இதே விஷயத்த நான் சொன்னதா அதோ மேல இருக்காரு, நீங்க பெரியவர் நினைச்சிட்டு இருக்கிற சின்னவர், அவர்கிட்ட போய் சொல்லுங்க. போங்க போங்கயா. நான் சமையல் வீட்டுல வெத்த குழம்பும் கல்கி. வெத்த குழம்பும் கல்கின்னு தான் சமையலா? வாங்க. தேங்க்யூ.
அண்ணா அண்ணா தோத்தாத்திரி உங்ககிட்ட ஏதோ விஷயம் சொல்லணும்னு பிரியப்படுறான். ஆமாண்ணா ஆமா. நம்ம பரசு இல்லைன்னா பரசு அவன் தான் ஏதோ விஷயம் சொல்லணும்னா சொல்லுப்பா. வந்து என்னடா அது வந்து போயிங்கிறேன். நீங்க தயங்குறத பார்த்தா அனுமந்தனுக்கு தான் ஆயிடுதா? அந்த மாதிரி நல்ல விஷயம் எல்லாம் எதுவும் நடக்கலண்ணா. அது எப்படி சொல்றதுன்னு. அண்ணா அண்ணா நான் சொல்லட்டுமா? டிவில எல்லாம் ஒரு கேம் பார்த்திருப்பல, ஆக்ஷன் மூலமா வார்த்தையை கண்டுபிடிக்கிறது. அதே மாதிரி நான் பண்ணி காட்டட்டுமா? என்ன ஏழுவிடா பண்ற நீ? குதிரையில வர ஆக்ஷன் ஆடாது. நீ பண்ற ஆக்ஷனை பார்த்தா எவனோ குதிரையில ஜாங்கிரி எடுத்து வர மாதிரி இருக்குது. நான் சொல்றேன், இந்த பொன்னியின் செல்வன், பார்த்திபன் கனவு இதெல்லாம் எழுதினது யாரு? அமரர் கல்கி. உங்களை அமரராக்கிறதுக்கு அதே பேருள்ள உங்க எதிரி கீழே வந்திருக்கார். வந்திருக்கானா? சிங்கத்தை சந்திக்க அதனோட குகைக்குள்ளேயே வந்துட்டானா அவன்? வெரி குட். நம்ம கெஸ்ட் ஹவுஸ் லானுக்கு வர சொல்லு, அங்க வந்து அவனை பாக்குறேன். போ. சரிண்ணா. அண்ணா